அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீமியா ஒரு சிக்கன் கறி தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கேஜி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 10 பாதாம் சேர்த்திருக்கேன். அடுத்து ஒரு 10 முந்திரி சேர்த்திருக்கேன். ஒரு 4 பிஸ்தா வந்து சேர்த்திருக்கேன். இந்த பிஸ்தா வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது சேர்க்கணும்ட்டு இல்லை, நான் வந்து ஒரு 5 பிஸ்தா மட்டும் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்காக வேண்டி சேர்க்கிறேன். அடுத்து வந்து ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதை நல்லா நைஸா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க. அதை வந்து நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல இந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரைக்கும் பொரியணும். அது மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கணும். இப்போ அதை வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம் இதை. இப்போ இந்த சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுல இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஒரு 100 கிராம் தயிர் வந்து நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் வந்து ஊற்றிக்கலாம். பாதாம் முந்திரி வச்சிருக்கோம்னா, பட்டை ஏலக்காய், அது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதுல மல்லித்தூள், புதினா இலை, மல்லி இலை, அடுத்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுக்கணும். அடுத்து இதுல 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அடுத்து சாய் ஜீரா ஒரு 1/2 ஸ்பூனு, அடுத்து இதுல ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். அடுத்து நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுத்து இந்த வெங்காயம் வறுத்த எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேக விடணும். இதை வந்து பாருங்க, கறி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இது வந்து ரொம்ப திக்காயிடக்கூடாது, கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பூரிக்கு, கீ ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து வேக வச்சுக்கணும். இதை
இப்போ பாருங்க சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருந்துச்சு. இது வந்து எதுக்குனானா கீ ரைஸு, புரோட்டா, இடியாப்பம், இட்லி இந்த 4க்கும் ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அளவுக்கு தளதளன்னு இருந்தா போதும். இது வந்து ரொம்ப இறுகிட வேண்டாம். இறுகாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தளதளன்னு இருந்தால் தான் சப்பாத்தி அதாவது புரோட்டா கீ ரைஸ்க்கு வந்து இடியாப்பத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.